ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டாபிக் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து 15 டாபிக் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் 25க்கு 25 மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புதுசாக மாற்றின சிலபஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸில் மென்டல் எபிலிட்டிலையும் மீதி வந்து 10 கேள்விகள் லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காக 15 டாபிக் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எல்லாம் வந்து சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த 15 டாபிக் அப்படியே ஓரலாக எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க, எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஓரல் ரிவ்யூ வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ கடைசியான அஸ்திரம் ஒரு பிரம்மாஸ்திரம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே வாங்க, தெரியாதது அப்படியே நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கவனிச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த மாடல்லாம் உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபார்முலாவும் கையோட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணும்போது எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், அதோட ஃபார்முலா என்ன. இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த மேக்ஸை படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணால் ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தனிவட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? ஸோ ரொம்ப மெயினான ஒரே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு வந்து தனிவட்டி, அதாவது எஸ்ஐ அப்படி இல்லைன்னா ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ தனிவட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இதை மூணையும் பெருக்குனீங்கன்னா போதும். ஸோ பி அப்படிங்கிறது அசல், என் அப்படிங்கிறது ஆண்டுகள், ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு வட்டி வீதம். இதுவே என் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆண்டுகளை அப்படியே கொடுத்துருப்பாங்க. 2 வருஷத்துக்கு கண்டுபிடிங்க, 3 வருஷத்துக்கு கண்டுபிடிங்க, இந்த மாதிரி ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மாதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மாதமாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், மாதம் அவங்க கொடுத்துருக்க மாதம் டிவைடட் பை 12. இந்த 12 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான மாதங்கள். அப்போ இப்படி தான் வந்து எண்ணை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய எண் அப்படிங்கிறது ஆண்டுகளாக தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இதுவே வந்து நாட்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் நாட்கள் டிவைடட் பை ஒரு வருஷத்துக்கான நாட்கள் 365 நாட்கள். இதுவே டேட்டாக கொடுத்துருப்பாங்க. டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டேட் 2 டேட் இருக்குமா? ஸோ 2 டேட்டுக்கு இடையில எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நாட்கள் டிவைடட் பை 365ன்னு போட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸோ தனிவட்டி ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100, அதாவது அசல், ஆண்டுகள், வட்டி வீதம் இல்லையா? ஸோ 4 வேல்யூ இருக்குது. ஒன்று தனி வட்டி அமௌண்ட்டு, இன்னொன்று அசல், இன்னொன்று ஆண்டுகள், இன்னொன்று வட்டி வீதம். இந்த 4ல் ஏதாவது 3 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி எல்லாம் போடலாம். ஓகேவா? ஸோ ஒருவேளை அசல் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த பி வந்து இந்த சைடு ஈக்குவேஷன் கிராஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தனிவட்டி இன்ட்டு 100 டிவைடட் பை ஆண்டுகள் இன்ட்டு ஆர் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு தெரியாத ஒரு சைடு வச்சுக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுவே என் கேட்டாங்க அப்படின்னா தனிவட்டி இன்ட்டு 100 டிவைடட் பை டி இன்ட்டு ஆர். ஏன்னா இந்த பி இந்த சைடு வந்துடும், இந்த என் இந்த சைடு போயிடும். அடுத்து ஆர் கேட்டாங்க அப்படின்னா தனிவட்டி இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்ட்டு என். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விதவிதமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். ஆண்டுகள், வட்டி வீதம், அசல் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மடங்குல கொடுத்துருப்பாங்க. மடங்குல கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒருவேளை ஆர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? என் கொடுத்துட்டு ஆண்டுகள் கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு ஆர் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மடங்கு -1 இன்ட்டு 100 டிவைடட் பை என் இப்படி போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை என் கேட்டு ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா இதே ஃபார்முலா தான், அப்படியே மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மடங்கு -1 இன்ட்டு 100 டிவைடட் பை ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து மடங்குன்னு கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து தனிவட்டிக்கான ஃபுல்லாக எல்லாமே. ஓகேவா?
இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஒன்று மடங்களை கொடுத்து கேட்பாங்க, இல்லைனா வந்து தனி வட்டி அமௌண்ட் கேட்பாங்க. இதுவே முழுத்தொகை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் தனி வட்டியில் முழுத்தொகை கேட்டால் அசலையும் அந்த தனி வட்டி இருக்கு இல்லையா அது ரெண்டையும் கூட்டணும். ஒருவேளை முழுத்தொகை கொடுத்துட்டு அசல் கொடுத்துட்டு தனி வட்டி கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஐயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. பி ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் மைனஸில் போகும். ஸோ ஏதோ ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, அப்போ இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ மொத்தமாக 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து தனி வட்டி. ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி. ஓகேவா? கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா தனி வட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் 3ஐயும் பெருக்குனா போதும். கூட்டு வட்டி அப்படிங்கிறது முதல்ல முழுத்தொகை தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. அதே தான். ஏன்னா முழுத்தொகை, பீனா அசல், ஆர்னா வட்டி வீதம், என்னன்னா ஆண்டுகள். இதில் ஆனால் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் ஆண்டுகள் எப்படி கொடுத்தாலுமே நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணையும் ஆறையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும். ஏன்னா ஆறும் எண்ணும் உங்களுக்கு வருஷத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆறு அவங்க கொடுத்துருக்க 6 /2ன்னு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு இதுவே எண் அப்படிங்கிறத 2 எண். ஏன்னா அரையாண்டு அப்படின்னா வருஷத்துக்கு 2 டைம் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆண்டுக்கு ஒரு டைம் அப்படின்னா அரையாண்டுக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம், அப்போ 2 டைம். ஸோ எண்ணுக்கு பதிலாக 2n சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா இதுவே தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக r/2, n பதிலாக 2n சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதுவே காலாண்டுன்னு கேட்பாங்க. ஓகேவா? காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 4n, ஆறுக்கு பதிலாக r/4. சேம் இதே ஃபார்முலா தான். ஆறுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், எண்ணுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆண்டுக்கு ஒரு முறைனா இந்த ஃபார்முலா படித்தா போதும். அரையாண்டுக்கு ஒரு முறைனா ஆறையும் எண்ணையும் மாற்றணும். அதே மாதிரி தான் காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஆறையும் எண்ணையும் மாற்றணும். இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சிம்பிளாக கிடைச்சு. ஓகேவா? இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகுது மக்கள் தொகை, இல்லைன்னா இயந்திரத்தோட அந்த மதிப்பு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகுது, ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, தேய்மானம் அடையுது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே கூட்டு வட்டி சம் தான். கூடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? குறைஞ்சிட்டே போகுது இல்லை தேய்மானம் அடையுதுன்னு சொன்னால் மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக r/100, அதாவது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்னு போட்டு இதே இதில் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல முழுத்தொகை, அதுக்கப்புறம் அசல், அதுக்கப்புறம் rn இதெல்லாமே இருக்கு இல்லையா, 4ல் ஏதாவது 3 கொடுத்து இன்னொன்று கேட்பாங்க. முதல் பார்த்தோம் இல்லையா தனி வட்டியில், அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், தெரியாது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுறது, அதை சால்வ் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு வட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் முழுத்தொகை கேட்டாலும் சரி, அசல் கேட்டாலும் சரி, ஆண்டுகள் கேட்டாலும் சரி, வட்டி வீதம் கேட்டாலும் சரி, நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான ஃபார்முலா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இது படிச்சாச்சா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் கேட்பாங்க. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எப்போ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா 2வது வருஷத்துலேருந்து தான் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா முதல் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அசலுக்கு தான் வட்டி போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் 2வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அதே அசலுக்கு தான் எப்பயுமே வட்டி போடுவாங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷம் சேம். இப்போ 100 ரூபா தனி வட்டி அப்படின்னா முதல் வருஷம் எடுத்தாலும் 100 ரூபா தான், 10வது வருஷம் எடுத்தாலும் 100 ரூபா தான். ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு அந்த வட்டிக்கும் வட்டி ஆட் ஆகிக்கிட்டே போகும். அந்த மாதிரி போகிறது தான் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டு வட்டியில் இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த அசல் இப்போ 1000 ரூபாய்க்கு 10% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 அப்படின்னு சொல்லி 100 ரூபா. அடுத்து இந்த 100 ரூபாய்க்கு 10% போடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ 2 வருஷம் கேட்டால் 2வது அந்த வட்டிக்கு போடுறீங்க இல்லையா,
அதுதான் ஆன்சர். 3 வருஷம் கேட்டால் இந்த 10 ரூபாய்க்கு மறுபடியும் 10% போடணும். என்னாகும்? 1 ரூபான்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இதை 3ஆல் பெருக்கி அதுக்கப்புறம் இதை கூட்டிக்கணும். அதுதான் 3 வருஷத்துக்கான. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து வித்தியாசம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ வித்தியாசம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து அசல் கேட்பாங்க. அந்த மாதிரி அசல் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா அசல் ஈக்குவல் டு டி இன்ட்டு 100 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா புக்கில் உங்களுக்கு வேறு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அசல் ஈக்குவல் டு டி இன்ட்டு 100 த ஹோல் கியூப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 300 + r. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை 3 வருஷத்துக்கான உண்டான வித்தியாசம் அசல் கொடுத்துட்டு ஆர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதே ஃபார்முலா தான். இந்த ஆர் இந்த சைடு கொண்டு போயிருங்க, பி அந்த சைடு கொண்டு வந்துருங்க. இது மல்டிப்ளைல வந்துடும், இது டிவைடட் பைல வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபார்முலா ஒன்று தான். அவங்க மாற்றி மாற்றி அந்த கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதை மாற்றி மாற்றி நம்ம இதே ஃபார்முலாவில் தெரிஞ்சதை சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே வித்தியாசம் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒவ்வொரு ஆர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொதல் வருஷம் இத்தனை %, 2வது வருஷம் இத்தனை %ன்னு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதே தான் 1 + R1 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 + R2 டிவைடட் பை 100. அதாவது எப்பயுமே இதுக்கு பவரில் n போடுவோமா? இது வந்து மொதல் வருஷத்துக்கானது, இது வந்து 2வது வருஷத்துக்கானது. அப்போ இந்த இடத்துல மொதல் வருஷத்துக்கு என்ன ஆரோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல 2வது வருஷத்துக்கு என்ன அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தனி வட்டியில் ஒரே ஒரு இது விட்டுருச்சு. என்ன அப்படின்னா உங்களுக்கு முழு தொகை கொடுத்துருப்பாங்க. 2 முழு தொகை கொடுத்துருப்பாங்க. இப்போ 2 வருஷத்துக்கான முழு தொகை இதுவே வந்து 4 வருஷத்துக்கான முழு தொகை இது. அதாவது ஒரு அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 2 வருஷத்தில் இவ்வளவாகவும் 4 வருஷத்தில் இவ்வளவாகவும் மாறுது அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது தனி வட்டி தான் இல்லையா? ஸோ தனி வட்டியில் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னவா தான் கிடைக்கும்? வட்டியாக தான் கிடைக்கும். அப்போ இது வந்து இந்த இடத்துல 2க்கும் 4க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2. அப்போ 2 வருட வட்டி. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல அதுக்கப்புறம் அசல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிருச்சுன்னா 2 வருஷத்துக்கான முழு தொகை மைனஸ் 2 வருஷத்துக்கான வட்டி கழிச்சிங்கன்னா அசல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் n கேட்குறாங்களா, ஆர் கேட்கலாம். அதை பொறுத்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆர் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பாங்க? ஆர் கேட்பாங்க. ஆர் கேட்டாங்கன்னா எப்பயும் போல் ஆர் ஈக்குவல் டு i × 100 டிவைடட் பை p × n. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஒரு இது மட்டும் விட்டுருச்சு. ஓகேவா? ஸோ தனி வட்டியில் அந்த வரும். இந்த இடத்துல இந்த இது. ஓகேவா? ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா மொதல் வருஷம் ஏறுது, 2வது வருஷம் இத்தனை % குறையுதுன்னு கேட்டால் என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும், இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் கேள்விகள் உங்களுக்கு வந்து கூட்டு வட்டியில் கேட்பாங்க. தனி வட்டியிலும் இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது டாபிக். ஸோ 3வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம். 3வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், சதவீதம். ஓகேவா? மூணாவது டாபிக் சதவீதம். ஸோ சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் பண்ணலாம்? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வேல்யூ கொடுத்துட்டு சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா 100ஆல் பெருக்குனீங்கன்னா அது வந்து சதவீதமாக மாறிடும். ஓகேவா? என்ன வேல்யூவாக வேணால் இருக்கட்டும், அது வந்து முழு நம்பராக இருக்கட்டும், தசம நம்பராக இருக்கட்டும், பின்னமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா அது வந்து சதவீதமாக மாறிடும். ஒருவேளை சதவீதம் கொடுத்துட்டு அதை பின்னமாவோ தசமாவோ கேட்டாங்க அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக பின்னமாக கேட்டால் அப்படியே அதை சிம்பிளிஃபை பண்ணி பின்னமாக எழுதுங்க. அதாவது தசமாக கேட்டாங்க அப்படின்னா 2 இருக்கா, ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தசமமாக கிடைச்சிடும். ஸோ இது வந்து சதவீதத்தில் வரும். அதுக்கப்புறம் அதிகரித்த சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதிகரித்த சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நார்மலாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2க்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ அதிகரிப்பு எவ்வளோன்னு தெரியும், டிவைடட் பை
அசல் எவ்வளோன்னு தெரியும், இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகரித்த சதவீதம் கிடைச்சிரும். இதுவே குறைந்த சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா அதே தான், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா குறைவு எவ்வளோன்னு தெரியும். ஸோ குறைவு டிவைடட் பை அசல் இன்ட்டு 100 இது போட்டிங்க அப்படின்னா குறைந்த சதவீதம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சதவீத மாற்றம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, சதவீத மாற்றம். ஸோ சதவீத மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஏறி இத்தனை பர்சன்டேஜ் இறங்குச்சுன்னா என்ன, இல்லைன்னா இத்தனை பர்சன்டேஜ் கம்மி பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் அதிகப்படுத்தினா என்ன, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதிகரிக்குதுன்னா ப்ளஸ், குறையுதுன்னா மைனஸ் போடணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ போடுங்க. போட்டதுக்கப்புறம் கடைசி இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே 2 இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். டிவைடட் பை 100 போட்டிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அந்த சதவீத மாற்றம் அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ உங்களுக்கு ப்ளஸில் கிடைச்சதுன்னா அந்த சதவீதம் அதிகரிக்குதுன்னு அர்த்தம், மைனஸில் கிடைச்சது அப்படின்னா அந்த சதவீதம் குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு வேளை ப்ளஸ் 1% அப்படின்னா 1% அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மைனஸ் 1% அப்படின்னா 1% குறையுதுன்னு அர்த்தம். இது வந்து சதவீத மாற்றம். இந்த சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல யூஸ் ஆகும், வேறு வேறு டாப்பிக்கில் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த டாப்பிக்கில் மட்டும்தான் இது வரும், அதனால் இதை படிக்கலாம், படிக்காமட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா அது நிறைய டாப்பிக்கில் வேறு வேறு டாப்பிக்கில் உங்களுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது, பாயிண்ட் இது. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் போடணும். அதிகரிக்குதுன்னா ப்ளஸ், குறையுதுன்னா மைனஸ். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது டாபிக். ஓகேவா, ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா லாபம் மற்றும் நஷ்டம். ஓகேவா, லாபம் அண்ட் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா, ஸோ இதில் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சதவீதம் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா, ஸோ சதவீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் அந்த சதவீதத்தை நீங்கள் அப்படியே 100% அப்படின்னு வச்சு என்ன பண்ணிக்கோங்க, அவங்க கொடுத்துருக்கிறது அதிகரிக்குதுன்னா அதை பொறுத்து அதிகரித்து, கம்மியாக இருந்ததுன்னா அதை பொறுத்து கம்மி பண்ணி அதுக்கப்புறம் அதை 100% கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் சும்மா கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுக்கு உருக்கு பெருக்கல் பண்ணுறது, இல்லைனா வந்து அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதை இப்போ ஒரு 25% அதிகரிக்குது அதனால் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா இப்போ 125% தான் அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு, அதுலேருந்து நீங்கள் 100% கன்வெர்ட் பண்ணால் போதும். அது எல்லாமே நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக தெரியும், நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ இப்போ லாபம் மற்றும் நட்டம் இதுலேயும் உங்களுக்கு ஒரு சிலது அப்படி வரும். ஃபஸ்ட்டு லாபம்னா என்னன்னு பார்த்துக்கலாம். லாபம் அப்படின்னா இது தெரியறதுக்கு முன்னாடி அடக்க விலை விற்ற விலை தெரியணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு பொருளை வாங்கி அதுக்காக ஏதாவது செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் மற்றவங்களுக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு மொபைலே வாங்குறேன், அந்த மொபைலுக்கு நான் பேக் கவர் போட்டு, ஓகேங்களா, ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் சேல் பண்ணுறேன். ஸோ அந்த பேக் கவர் அப்படிங்கிறது நான் வாங்குகிற இதர செலவுகள், அந்த மொபைலோட ப்ரைஸு ப்ளஸ் அந்த பேக் கவர் ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் விற்றனால அதுதான் அடக்க விலை. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நான் ஏதாவது லாபம் வச்சு விற்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் லாபம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ அடக்க விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாங்கிய விலை கூட இதர செலவுகளை நான் சேர்த்துனேன் அப்படின்னா அதுதான் அடக்க விலை. ஓகேவா, இதுவே லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா அடக்க விலையில தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். விற்ற விலை வந்து அடக்க விலையை விட அதிகமாக இருந்ததுன்னா அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா என் கையில் இருக்க அமௌண்ட்டை விட நான் அதிகமாக வச்சு தான் விற்கணும் இல்லையா. அப்போ விற்ற விலை அடக்க விலையை விட அதிகமாக இருந்ததுன்னா லாபம். ஸோ அந்த விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சு வர்ற அமௌண்ட்டு தான் லாப அமௌண்ட். இதுவே லாப சதவீதம்னா என்ன அப்படின்னா எப்பயுமே எந்த இடத்துல சதவீதம் கேட்குறாங்களோ அந்த வேல்யூவை நம்ம மேலே எழுதிக்கணும். டிவைடட் பைக்கு கீழே அசல் இல்லைன்னா வாங்கிய விலை அடக்க விலை இந்த மாதிரி கீழே போட்டுக்கணும். இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா அது பர்சன்டேஜாக மாறிடும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல லாப அமௌண்ட் எவ்வளவோ அது டிவைடட் பை இந்த இடத்துல அசலுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், அசல்னா என்ன, ஒரிஜினலாக இருந்த அமௌண்ட். அப்போ ஒரிஜினலாக இருந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அடக்க விலை இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா லாப சதவீதம் கிடைச்சிடும். இதுவே நட்டம் அப்படின்னா விற்ற விலை அடக்க விலையை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடக்க விலையில் இருந்து விற்ற விலையை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் நட்ட சதவீதம் அப்படிங்கிறது நட்ட அமௌண்ட்
அமௌண்ட் எவ்வளவோ அது மேலே டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா நஷ்ட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? இது போக தள்ளுபடி அப்படின்னு ஒன்று இருக்குது. தள்ளுபடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெடிமேட் ஷாப்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 10% தள்ளுபடி தரோம், 20% தள்ளுபடி தரோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆடி ஆஃபர்லாம் போகும். ஸோ ஆடி ஆஃபர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுதான் தள்ளுபடி அப்படிங்கிறது. அந்த தள்ளுபடி அப்படிங்கிறது எதில் போடுவாங்க அப்படின்னா குறித்த விலையில் போடுவாங்க. அந்த டேக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த குறித்த விலையில் இருந்து விற்பனை விலையை கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் தள்ளுபடி. ஸோ இதுவே தள்ளுபடி சதவீதம்னா என்ன? அதே மாதிரி தான். ஸோ தள்ளுபடி அமௌண்ட் மேலே, ஓகேவா, இந்த இடத்துல நம்ம குறித்த விலை தான் போடணும். ஏன்னா அடக்கு விலை அப்படிங்கிறது இதுக்கு அது அசல். ஆனால் இந்த இடத்துல அசல் அப்படிங்கிறது குறித்த விலை. ஸோ குறித்த விலை இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா தள்ளுபடி சதவீதம் கிடைச்சி. ஓகேவா? ஸோ லாப அமௌண்ட் என்ன, லாப சதவீதம் என்ன, நஷ்ட அமௌண்ட் என்ன, நஷ்ட சதவீதம் என்ன, தள்ளுபடி அமௌண்ட் என்ன, தள்ளுபடி சதவீதம் என்ன, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாப அமௌண்ட் கொடுத்துட்டு அடக்க விலையோ விற்ற விலையோ ஏதோ ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா விற்ற விலை ஈக்குவல் டு 100 + லாபம், லாப சதவீதம் டிவைடட் பை 100 இன்ட்டு அடக்க விலை. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக லாப சதவீதம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அடக்க விலையோ இல்லை விற்ற விலையோ கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க. ஓகேவா? ஒருவேளை அடக்க விலை கேட்டால் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி விற்ற விலை கண்டுபிடிக்கணும். இல்லைனா விற்ற விலை கேட்டால் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுவே நஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கணும்? இந்த இடத்துல கழிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நட்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்ட்டு அடக்க விலை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விற்ற விலை கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு மூணு டைமில் கேட்கலாம். ஏன்னா 3 இருக்கு இல்லையா? ஏதாவது 2 கொடுத்து இன்னொன்று கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இது கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடியும் கொடுத்துருவாங்க, லாபமும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு குறித்த விலை கேட்பாங்க. குறித்த விலையோ அடக்க விலையோ கேட்பாங்க. ஓகேவா? ஸோ குறித்த விலையோ விற்ற விலையோ கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா குறித்த விலை ஈக்குவல் டு 100 + லாப சதவீதம் டிவைடட் பை 100 - தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சு. ஓகேவா? சார் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா விற்ற விலை கிடையாது, அடக்க விலை. ஓகேவா? ஏன்னா லாபமோ நஷ்டமோ பார்த்தீங்கன்னா அடக்க விலையில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. தள்ளுபடி அப்படிங்கிறது குறித்த விலையில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ குறித்த விலை ஈக்குவல் டு 100 + லாப சதவீதம் டிவைடட் பை 100 - தள்ளுபடி சதவீதம் இன்ட்டு அடக்க விலை. இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ 4ல் ஏதாவது 3 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க. ஓகேவா? அது எந்த வகையில் வேணால் கேட்கலாம். நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எப்படி கேட்குறாங்களோ தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூட அந்த சதவீதம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சதவீத மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லாபம் அப்படின்னா ப்ளஸ்ஸு, நஷ்டம் அப்படின்னா மைனஸ். நஷ்டமோ தள்ளுபடியோ குறையுது இது எல்லாமே மைனஸ், அதிகரிக்குது லாபம் இது எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி தான் அந்த நம்ம சதவீத மாற்றம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து அங்கே அதிகரிக்குது குறையுதுன்னு கொடுப்பாங்க, இங்கே லாபம் நஷ்டம் தள்ளுபடின்னு கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நிகர தள்ளுபடி என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தள்ளுபடி என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ தள்ளுபடி அப்படின்னாலே ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ -x -y ப்ளஸ் -x இன்ட்டு -y டிவைடட் பை 100ன்னு போட்டிங்க அப்படின்னா நிகர தள்ளுபடி என்ன, நிகர லாபம்னா ப்ளஸில் வரும். ஓகேவா? ஸோ லாபம் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ அதோட வேல்யூ அப்படிங்கிறது நிகர தள்ளுபடி அப்படின்னா என்ன கிடைக்குதோ அதை போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு உண்டான எல்லா கான்செப்டும் எல்லா ஃபார்முலாவும். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 5வது டாபிக் நேரம் மற்றும் காலம், நேரம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கும், ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா ஏ வந்து இத்தனை நாளில் வேலையை பார்க்குறாரு, பி வந்து இத்தனை நாளில் தனியாக அந்த வேலையை முடிப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்க கொடுத்துருக்க 2ஐயும் மேலே பெருக்கணும், கீழே கூட்டணும், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்க மட்டும் இத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, அப்போ இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி மேலே 2ஐயும் பெருக்கணும், கீழே
பெருசுலேருந்து சின்னதை கழிக்கணும். கண்டிப்பாக இதுதான் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு தனியாக இன்னொருத்தவங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி வரும். இதுவே 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஏபிசி தனித்தனியாக எத்தனை நாளில் வேலையை பார்ப்பாங்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இவங்க எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே இதோட தலைகீழி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கான்செப்ட் யூஸ் பண்ணி இது வந்து ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். ஓகேவா? நீங்கள் இதையே கூட 1/x ப்ளஸ் 1/yன்னு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அது தலைகீழியாக போடணும். சிம்பிளாக இதை யூஸ் பண்ணால் சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z. ஸோ அப்போ XYZக்கு எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணி அதோட தலைகீழி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு வரும். இதுவே 2 பேராக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ A + B சேர்ந்து இத்தனை நாள், B + சேர்ந்து இத்தனை நாள், அதுக்கப்புறம் A + C சேர்ந்து இத்தனை நாள் எப்படின்னு கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், இங்கே கொடுத்துருக்க என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையும் தலைகீழியாக எடுத்து கூட்டணும். கூட்டும்போது இந்த இடத்துல வெறும் A + B + C தான் வரும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் 2 × A + B + Cன்னு வரும். அதுக்கப்புறம் அந்த 2 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போடணும். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 3 பேர் இருந்துருச்சா. ஸோ அடுத்து வந்து நீங்கள் அதாவது இத்தனை நாள் வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கிட்டாங்க, இத்தனை நாள் வேலை பார்த்தாங்க விலகிட்டாங்க, இத்தனை நாள் இவங்க மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் புதுசாக வந்து சேர்ந்தாங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா தனித்தனியாக ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஏ இத்தனை நாளில் செய்வார், பி இத்தனை நாள் அந்த வேலையை செய்வாங்க, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேத்துக்கும் எல்சிஎம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு கம்பல்சரி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் முழு பங்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நாளில் செஞ்ச வேலையோட பங்கு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 1/xன்னு போட்டுக்கணும். இன்ட்டு எல்சிஎம் போடணும். இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி பி அப்படிங்கிறது 1/y இன்ட்டு எல்சிஎம் போட்டிங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை A + Bன்னு போட்டு இங்கே 2 என்ன கிடைக்குதோ அதை கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ இது ஸ்டெப் 2. அடுத்து ஸ்டெப் 3 அப்படிங்கிறது அவங்க எப்படி கேள்வி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நீங்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை வந்து அவங்க எத்தனை இப்போ 4 நாள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 4ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இந்த முழு பங்கு இருக்கு இல்லையா இதில் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி பங்கு கிடைச்சிடும். அந்த மீதி பங்கு வேலையை தான் ஒருத்தவங்க மட்டும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கொஸ்டின் வச்சு நீங்கள் போடணும். அது வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 வரைக்கும் நீங்கள் போட்டணும். அதுக்கப்புறம் கொஸ்டின்ல எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேங்களா? சேர்ந்தாங்க விலகுனாங்க 2க்குமே ஒரே கான்செப்ட் தான். இந்த 3 ஸ்டெப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஸ்டினில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து சேர்ந்தார் விலகினார் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றும் அல்லது, அதாவது அல்லது மற்றும் அப்படின்னு கேள்வி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா on2 / on1. ஓகேவா? ஸோ ஆன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளஸ் pen2 / pen1 இன்ட்டு நாள்2 / நாள்1 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின், அதாவது அல்லது மற்றும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் on1 pen1 எடுத்துக்கணும், நாள்1 எடுத்துக்கணும். செகண்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை on2 pen2 நாள்2 அப்படின்னு எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்க ஆன் பென். ஓகேவா? ஸோ ஆன் பென்னு அதுக்கப்புறம் ஆன் ப்ளஸ் பென்னு இன்ட்டு நாள், அதாவது இது 1ன்னு வச்சுக்கோங்களேன், on1 pen1 வச்சுக்கோங்க ஈக்குவல் டு நாள்1 ஈக்குவல் டு on2 ப்ளஸ் pen2 இன்ட்டு நாள்2 இந்த மாதிரி போட்டு ஒரு ஆணுக்கு எத்தனை பெண்கள் ஈக்குவல் இல்லைனா ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆண்கள் ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்து கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து மொத்தமாக இவ்வளோ தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண் செஞ்சாங்க, அதாவது மொத்தமாக இத்தனை ஆண்கள் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க, இல்லைன்னா மொத்தமாக இத்தனை பெண்கள் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கேள்வி எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் சம்பளம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக சம்பளம் இவ்வளவு, இவங்க இத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, இவங்க இத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, அப்போ 2 பேத்துக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஏக்கு தனியாக பிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, எப்பயும் போல் அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் ஒரு நாளில் அவங்க செஞ்ச வேலையோட பங்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2, அதே மாதிரி ஒரு நாளில் செஞ்ச வேலையோட பங்கு பி ஒரு நாளில் செஞ்ச வேலையோட பங்கு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதை 2ஐயும் கூட்டணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இப்போ 5 பங்கு, இது 2 இது 3ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏ கேட்குறாங்க அப்படின்னா 5ல் 2 பங்கு அவர் பார்த்தாரு. இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அது கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுவே பி கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 5ல் 3 பங்கு அவர் பார்த்தாரு. அப்போ அந்த இடத்துல அமௌண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? சேம் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேமு. நான் நிறைய இடத்துல அதாவது இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய இடத்துல எல்சிஎம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாளில் செஞ்ச வேலையோட பங்கு அப்படிங்கிறது நிறைய இடத்துல கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திறமை, மடங்கு, பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணணும்? ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து பியை விட 25% அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ வந்து பியை விட 25%, யாரை விட அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 100% போட்டுக்கணும். இவர் 25% அதிகமாக வேலை பார்ப்பாரு, அப்போ 125%. ஓகேவா? ஸோ இப்போ பி வந்து 20 நாளில் முடிப்பாருன்னா ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்படியே அதை பெருக்கிக்கோங்க. 125 × எக்ஸ், தெரியாத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 100 × 20. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 100 × 20 டிவைடட் பை 125. 5ஆல் அடித்தா இது 20, சாரி 25ஆலேயே அடிங்க. 25ஆல் அடித்தா இது 4, இது 5, இது 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4. ஸோ நன்னாங்கு 16. அப்போ ஏ மட்டும் 16 நாளில் வேலையை பார்ப்பார். ஸோ இது வந்து சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போடணும். ஒருவேளை கம்மியாக வேலை பார்க்குறாங்க, இது வந்து அதிகமாக, ஏ வந்து பியை விட 25% அதிகமாக வேலை பார்ப்பார். இதுவே 25% கம்மியாக பார்க்குறாருன்னா இதை 25 கழிச்சுக்கணும். ஸோ 75% வரும். இது வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி. இதுவே திறமை பேஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஏ பி 2 பேரோட மடங்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது திறமை கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து பியை விட 2 மடங்கு திறமைசாலி அப்படிம்பாங்க. அப்போ ஏ வந்து 1 மடங்குனா இவர் 2 மடங்கு திறமை. ஓகேவா? ஸோ திறமையை பேஸ் பண்ணி நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே இது மாறிடும். ஓகேவா? இது 1 இது 2ன்னு ஆயிடும். ஏன்னா இப்போ 1 மடங்கு வேலை பி பார்க்குறாருன்னா 2 மடங்கு வேலை ஏ பார்க்குறாரு. அப்போ வந்து 2 நாளில் ஒரு வேலையை பி வந்து முடிக்கிறாருன்னா அதை ஒரே நாளில் ஏ வந்து முடிச்சிருவார். ஸோ திறமை எப்படி இருக்குன்னா அது அப்படியே கிராஸாக போட்டிங்க அப்படின்னா அதனால நாட்களில் கொடுத்துருவாங்க. இப்போ பி வந்து 12 நாளில் முடிப்பார். அப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? இதை எக்ஸ் அப்படின்னு பெருக்கிக்கணும். அப்போ 2x அப்படிங்கிறது 12. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 6. அப்போ ஏ வந்து 6 நாளில் வேலையை முடிப்பார் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துன்னா என்ன படிக்கணும்? மேலே 2ஐயும் பெருக்கிக்கணும், கீழே 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து திறமை, அதாவது மடங்கை பேஸ் பண்ணி கேட்கறது. ஓகேவா? அடுத்து மடங்குலேயே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இத்தனை மடங்கு வேலை பார்ப்பாரு, அது போக இத்தனை நாள்கள் குறைவாக வேலை பார்க்கார் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 3 மடங்கு வந்து ஏபியை விட அதிகமாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு கொடுத்துட்டு 24 நாள் வந்து குறைவாக வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இந்த பாயிண்ட் இருக்கணும், இந்த பாயிண்ட் இருக்கணும், இந்த பாயிண்ட் இருக்கணும், 3 இருந்தது அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகேவா? வித்தியாசம் மைனஸ் மடங்கு டிவைடட் பை மடங்கு ஸ்கொயர் -1. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்டால் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் இந்த மாதிரியே யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ மடங்குலேயே உங்களுக்கு 2 கான்செப்ட் வரும். அது போக முதல்ல பார்த்த பர்சன்டேஜ் ஸ்டாப் அந்த மாடல் வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணது. ஸோ இதே டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணது தான் பார்த்தீங்க அப்படின்னா குழாய் கணக்குகளும் பைப் சம்மும் அதுவே தான். பைப் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நிரப்புதுன்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதுவே காலி செய்து அப்படின்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ இது 2 தெரிஞ்சால் போதும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா இங்கே ஒய்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1/x -1/y. ஸோ 2 அட் அ டைமில் திறந்து விட்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுவே 3ன்னா 2 கூட்டி 1 கழிக்கணும். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறத பொறுத்து. ஓகேவா? 2 நிரப்புறதுன்னு கொடுத்துருப்பாங்க, 1 வந்து காலி செய்துன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன படிக்கணும்? இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ குழாய் கணக்குகளும் டைம் அண்ட் ஒர்க்கும் சேம் இதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண டாபிக். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் என்னது ஃபார்முலாஸ் வருது, எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HCF அண்ட் LCM. இது வந்து 6வது டாபிக். ஓகேவா? ஸோ 6வது டாபிக்
HCF and LCM. ஸோ HCF LCM பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் காமனாக எல்லாத்தையுமே காமனாக டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து HCF. இல்லை அப்படி மூணு இருக்குது, ரெண்டை மட்டும் காமனாக டிவைட் பண்ணுது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது LCMக்கு நம்ம பெருக்கிக்கலாம். அது வந்து பேசிக்கான மாடல். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 மாடல் இருக்கும். இப்போ வந்து அதை தசமத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தசமத்தில் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முழு நம்பராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், எது பெருசு புள்ளிக்கு அப்புறம் எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இதை எதால் பெருக்கும்போது அது முழு நம்பராக மாறுதோ அதே தான் கீழே இருக்க எல்லாத்தையுமே பெருக்கணும். அது முழு நம்பராக இருந்தாலும் பெருக்கணும். ஓகேவா? பெருக்கிட்டு இதுக்கு LCM கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், அந்த HCFஓ LCMஓ என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும், அந்த வேல்யூஸை 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அவங்க என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். எதுக்காக 100ஆல் டிவைட் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ எதால் பெருக்கணுமோ அதால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? 100, 1000 எதால் நீங்கள் பெருக்கிறீங்களோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து பின்னமாக கொடுப்பாங்க. பின்னமாக இப்போ A/B, B அதுக்கப்புறம் B/C அதுக்கப்புறம் Z/X இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்க வேல்யூக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க வேல்யூக்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கணும். LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் LCM, கீழே இருக்கிறதுக்கெல்லாம் HCF. இது வந்து பின்னத்தில் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பவரில் கொடுத்து கேட்பாங்க. இப்போ A/N, A/N+1, A/N+5. ஸோ இப்போ இதில் HCF எதுன்னு கேட்டாங்கன்னா அதாவது காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். பவரில் கம்மியாக இருக்கிறத எடுத்து எழுதுனீங்கன்னா அதுதான் HCF. ஓகேவா? காமனாக இருக்கிறத எடுத்து எழுதி பவரில் அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதி காமனாக இல்லாததையும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் LCM. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப்பில் கேட்பாங்க. ஈக்குவேஷன் டைப்பில் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து காரணிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுறது எல்லாமே உங்களுக்கு HCF LCM மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நம்பராக கொடுத்துட்டு HCF கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா தொடர் வகுத்தல் முறை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் டானா வகுத்தலே போடலாம், பட் அது ரொம்ப டைம் இழுக்கும். அப்படிங்கிறதுனால தொடர் வகுத்தல் முறை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ பெருசாக இருக்கிறத உள்ளேயும் சின்னதாக இருக்கிறத வெளியையும் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தொடர் வகுத்தல் முறையில் போட்டுக்கலாம். தொடர் வகுத்தல் முறை HCFக்கு மட்டும்தான், LCMக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் தொடர் வகுத்தல் முறை இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே HCF LCM. ஸோ அடுத்து 2 நம்பரோட HCF கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ 2 நம்பர் கொடுத்துருவாங்க. 2 நம்பரோட HCF LCM, அதாவது இப்போ XYன்னு 2 நம்பர் இருக்குது, அதோட LCM HCF. இந்த 4 வேல்யூ இருக்கு இல்லையா, 4ல் ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த 2 நம்பரை பெருக்கி வர்ற ஆன்சர் அதோட LCM HCF பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ 2 நம்பரோட HCF LCM அப்படின்னா அந்த 2 நம்பரையும் பெருக்கி வர்ற ஆன்சர் HCF அண்ட் LCM பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அதுதான் இந்த இதுவே தியரி கொஸ்டினாக கேட்பாங்க. தியரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த தியரி கொஸ்டினில் சரியாக துல்லியமாக இல்லைனா சமமாக அளக்கக்கூடியது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்லை அதாவது தனித்தனியாக இத்தனை நேரத்தில் முடிக்கிறாங்க, அட் அ டைமில் வந்து மறுபடியும் மீண்டும் எப்போ வந்து சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து LCM கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது போக இப்போ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்க வேல்யூ கொடுத்துட்டு வெளியே இருக்கிறது கேட்டால் HCF, வெளியே இருக்கிறத கொடுத்துட்டு உள்ளே இருக்கிறது கேட்டால் LCM. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4 இலக்க பெரிய எண் 4 இலக்க சிறிய எண்ணு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த நம்பருக்கு எல்லாம் LCM கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் 4 இலக்க பெரிய எண் சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை இலக்கம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை 9 போடணும். இதுதான் பெரிய நம்பர். இதுவே 4 இலக்க சிறிய எண் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பயுமே 1, அதுக்கப்புறம் மீதி எத்தனை டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது, அது எல்லாமே 0. 5 இலக்கம்னா ஃபர்ஸ்ட் 1, எப்பயுமே சிறியதுன்னா முதல்ல 1, அதுக்கப்புறம் மீதி எத்தனை டிஜிட் வருது அத்தனை 0. ஓகேவா? இதுவே பெருசுன்னா அவங்க என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே 9 போட்டு கண்டுபிடிக்கணும். அந்த LCM வேல்யூவை வச்சு இதை டிவைட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இது எல்லாமே வந்து 4 இலக்க பெரிய எண் சிறிய எண் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7th டாபிக். ஓகேங்களா? ஸோ 7th டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்.
ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் ஓகேங்களா. ஸோ பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ ரேஷியோ அப்படின்னா A:B. இதை பார்த்தீங்க அப்படின்னா A/Bன்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அதை பின்னமாகவும் எழுதலாம், பின்னத்தை விகிதமாகவும் எழுதலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வரது மேலே, செகண்ட் வரது கீழே, ஈஸ்ட்டுக்கு பதிலாக டிவைடட் பை போட்டால் பின்னம், அப்படியே அதை மாற்றியும் நீங்கள் விகிதமாக எழுதிக்கலாம். சமான விகிதம் அப்படின்னு இருக்குது. சமான விகிதம் இல்லைன்னா சமமான விகிதம் அப்படின்னா என்னென்னா இந்த ரெண்டு நம்பரையும் சேமாக ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கிக்கலாம், இல்லைன்னா ரெண்டு நம்பரையும் சேமாக ஏதாவது நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது வந்து சமான விகிதம், சமமான விகிதம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விகித சமன் விதி. ஸோ அது எப்படி இருக்குன்னா ரெண்டு விகிதம் ஈக்குவலில் இருந்ததுன்னா ஓகேவா. ஸோ ரெண்டு விகிதம் ஈக்குவலில் இருந்ததுன்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். AD = BCன்னு எழுதலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா ஓகேவா. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இரண்டாவது விகித சமன் கண்டுபிடி மூன்றாவது விகித சமன் கண்டுபிடின்னு கேட்பாங்க. ABன்னு கொடுத்துட்டு C என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது A:B = B:C. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா C என்னன்னு கண்டுபிடிச்சலாம். இதுவே நான்காவது விகித சமன் கேட்டாங்கன்னா ABC 3 வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் D என்னன்னு கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா. இது மூன்றாவது விகித சமன், இது நான்காவது விகித சமன். அதுக்கப்புறம் இருபடி விகிதம்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா அவங்க ABன்னு 2 கொடுத்துட்டாங்கன்னா நம்ம A² B²ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் இருபடி. இதுவே முப்படி அப்படின்னா A³ B³ கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சராசரி விகிதம்னு இருக்கும், அதாவது மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி போடணும் அப்படின்னா அவங்க ABன்னு 2 கொடுத்துருவாங்க, நம்ம என்ன படிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ABன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. ஸோ இதை வந்து சராசரி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து √AB அப்படிங்கிறது, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கூட்டு விகிதம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா A:B, அதுக்கப்புறம் C:D, அதுக்கப்புறம் E:F. இந்த மாதிரி 3 விகிதம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதோட விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் C அடுத்து V:2 போட்டு செகண்ட் வர்றது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா அது வந்து கூட்டு விகிதம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இது வந்து கூட்டு விகிதம். இது எல்லாமே விகிதத்தில் வரக்கூடிய கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதை வந்து விகிதம் 2ஆக பிரிக்கணும் 3ஆக பிரிக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ 600 ரூபா இருக்குது, 2:3 பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது 2ஐயும் கூட்டணும். ஸோ 5ல் 2 பங்கு 600 அவ்வளோதான். எப்படி வந்து நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் போட்டோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி 5ல் 3 பங்கு ஓகேவா. ஸோ 5ல் 3 பங்கு இன்ட்டு 600 போட்டிங்கன்னா தனித்தனியாக எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். எது நமக்கு வேணுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் விகிதம் கொடுத்துட்டு அந்த விகிதத்துலேருந்து சம் போகுது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா அந்த விகிதத்து கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விகிதம் அந்த 2 நம்பரோட விகிதம் இது, அதோட பெருக்கற் பலன் இதுன்னு கொடுத்தாங்கன்னா அது கூட எக்ஸை பெருக்கி அதை சேர்த்துட்டு AX × BX = அவங்க கொடுக்குற வேல்யூவை போட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ A:B = 2:1ன்னு கொடுத்துட்டு ஏதாவது ஈக்குவேஷன் டைப்லையோ இல்லை டிவைடட் பைலையோ எப்படி வேணால் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா வெறும் Aக்கு பதிலாக 2 Bக்கு பதிலாக 1ன்னு கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் ஓகேவா. அதுக்கப்புறம் விகிதம் இருக்கு இல்லையா, விகிதத்தை எப்பயுமே பின்னமாக விடக்கூடாது. 1/x 1/y 1/z இப்படி பின்னமாக விடக்கூடாது. XYZக்கு என்ன படிக்கணும், நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பின்னத்தோட வேல்யூ கூடிய அந்த எல்சிஎம் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நம்பராக மாறிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை விடணும் ஓகேங்களா. ஸோ முழு நம்பராக மாறினதுக்கு அப்புறமும் 3ஐயும் காமனாக டிவைட் பண்ணுறதுக்கான நம்பர் இருந்ததுன்னா டிவைட் பண்ணிவிட்டு எழுதணும். அது எல்லாமே இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் தலைகீழ் விகிதம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ABC இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட தலைகீழ் விகிதம் கேட்டாங்கன்னா ஒவ்வொன்றையும் தலைகீழியாக எழுதுங்க. அதுக்கப்புறம் இதே நான் இப்போ சொன்னேன் இல்லையா எல்சிஎம் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தலைகீழ் விகிதம் சொன்னோன்னா இது அப்படியே ரிவர்ஸில் C:B:Aன்னு எழுதக்கூடாது. எல்லாத்துக்கும் இது ஆன்சராக வராது ஓகேவா. இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி இந்த அதே ஆன்சர் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் வந்து அப்படியே சூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு மாறி வரும். ஸோ அப்போ தப்பாயிரும். தலைகீழ் விகிதம்னு கேட்டால் ஒவ்வொன்றையுமே தலைகீழாக எழுதிட்டு பின்னத்தில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பின்னத்துக்கூடிய அந்த எல்சிஎம் பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இது எல்லாமே விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதில் வரக்கூடிய எல்லா கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எத்தனாவது, 8வது கரெக்டா. ஸோ 8th டாபிக் சிம்பிளிஃபிகேஷன்.
சுருக்குகளை உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபார்முலா இருக்குது, அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா இருக்குது, பவர் ஃபார்முலா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுக்குக்குறி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட்டுக்கான ஃபார்முலா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் தான் இதில் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம வந்து ஒரு சிலது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அதுக்கப்புறம் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுவே a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது மைனஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் a கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுவே a கியூப் மைனஸ் ப்ளஸ் b கியூப் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர், இந்த இடம் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இது மைனஸ், இது ப்ளஸ். இந்த மைனஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் கியூப் அப்படின்னா a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3b ஸ்கொயர் a ப்ளஸ் b கியூப். இது ஃபார்முலா. இதை மாற்றியும் எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b, இந்த மாதிரியும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி a மைனஸ் b த ஹோல் கியூப் அப்படின்னா a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3b ஸ்கொயர் a மைனஸ் b கியூப். ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம்? a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab a மைனஸ் b, இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அடுக்குகளோடது போட்டுக்கலாம். அடுக்குகளோடது எப்படி வரும்? a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படின்னா a பை b ஹோல் பவர் n எழுதலாம். இதுவே a பவர் n இன்ட்டு b பவர் nனா ab ஹோல் பவர் n எழுதலாம். அடுத்து a பவர் m டிவைடட் பை a பவர் nனா a பவர் m மைனஸ் n எழுதலாம். இதுவே a பவர் m இன்ட்டு a பவர் nனா a பவர் m ப்ளஸ் n எழுதலாம். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் a பவர் மைனஸ் mனா 1 பை a பவர் mன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அடுக்குகளோட விதியில் வரும். அதுக்கப்புறம் a பவர் m இன்ட்டு n அப்படின்னா a பவர் m இன்ட்டு n வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அடுக்குகளோட. அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பை பின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் b தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் b, இந்த மாதிரி எழுதிக்கலாம். சேம் இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் போர்ட் மாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி போகும். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது போர்ட் மாஸ் ரூல் தான். ஸோ இது தெரியாமல் உங்களால் சிம்பிளிஃபிகேஷன் சம்மே போட முடியாது. ஓகேங்களா? எப்படி வேணால் கேள்விகள் கேட்பாங்க. எந்த இடத்துல வேணால் இந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இல்லைனா மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்து நிற்கும். அந்த மாதிரி நிற்கும்போது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே சால்வ் பண்ணிடுங்க. மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ இது எல்லாமே போர்ட் மாஸ் ரூல். ஸோ போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்த அடுக்குகளோட விதி, அது மூலக்கூறுகள் இருக்குல்லையே அதோட விதி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டால் என்ன பண்ணணும்? ஸோ ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும். இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிக்கணும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, இங்கே பவரில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுவே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் கேட்டாங்க அப்படின்னா ஏ பவர் அதே தான். ஏக்கு பவரில் இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிக்கணும். ப்ளஸ்னா மைனஸ், இந்த பவரில் என்ன இருக்குது அதை எழுதிக்கணும். 2னா பக்கத்தில் எதுவும் எழுத வேணாம். 3னா மறுபடியும் ஏவால் பெருக்கிக்கணும். இது வந்து ஷார்ட்கட். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ வந்து 43 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மாதிரிலாம் போகும். ஓகேங்களா? போகும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இங்கே நம்பர் என்ன ப்ளஸ் அந்த சிம்பிள் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா 43க்கு மேலே வரக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் 49. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இதை 7ன்னு எழுதலாம். இதுதான் ஆன்சர். இல்லை இந்த இடத்துல மைனஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 43 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? 36ன்னு வருமா?
ஸோ 36 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 1 2 3 இது வந்தால் மட்டும் நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணுங்கள். கடைசியிலேருந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுங்க. அது வந்து ஒரு சில இடத்துல தவறாகுது. மற்றபடி எந்த வேல்யூ கொடுத்தாலுமே நீங்கள் ஷார்ட்கட்டாக இப்படி யூஸ் பண்ணி சீக்கிரமாக கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இந்த இடத்துல இன்ஃபினிட்டி 3 டாட் அன்சோ ஆன் 3 டாட் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல வேணால் எடுத்துக்கோ, சேம் நம்பர் அப்படியே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளைல அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னா எக்ஸட்ரா அப்படின்னு 3 டாட் கொடுத்துட்டாங்கன்னா சேம் நம்பர் ஆன்சர். ஓகேவா? இல்லை எக்ஸட்ரா கொடுக்கல அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலா எல்லாமே இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்னா 3 பவர் 7/8 தான் ஆன்சர். இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுக்கு பவரில் 7/8ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா கொடுக்காம 3 வேல்யூ கொடுத்துருந்தா மட்டும் 7/8. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸில் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும். எப்படி வரும்னா சேம் நம்பர் 6 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 + இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா எக்ஸட்ரா தான் எவ்வளோ போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த ஹோல் வேல்யூவை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். இது என்ன ஆகும்? 6 + எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ x² - x இந்த இடத்துல -6 = 0. கரெக்டாக? ஸோ பெருக்குனா -6 கூட்டுனா -1. அப்போ 3 2 6 இது பெருசு மைனஸ். அப்போ x - 3 x + 2 = 0ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதுறா? x = 3 ஆர் x = -2. மைனஸில் ஆன்சர் வராது. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த பேஸில் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 + 1 / 1 + 1 / இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி போகிறது எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கடைசியிலேருந்து அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி சம் வந்துட்டால் மட்டும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே கடைசியிலேருந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடிய மாடல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணால் என்ன படிக்கணும்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை காரணிப்படுத்தி அதுக்கப்புறம் எதெல்லாம் அடிக்க முடியுதோ அதெல்லாமே அடிச்சிங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி பெருக்கிற மாதிரி கழிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது. இப்போ 0.1 × 0.1 × 0.1 மைனஸ் 4.3 × 4.3 × 4.3 டிவைடட் பை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.1 × 0.1 அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே என்ன வரும்? மைனஸில் ப்ளஸ்ஸு 0.1 × 4.3 ப்ளஸ் 4.3 × 4. இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ ரிப்பீட் ஆகிற நம்பர் ஒரு நம்பரை ஏன்னும் இன்னொரு நம்பரை பீன்னும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 999லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸில் நடத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய மாடல் இருக்குது. ஒரு 4-5 மாடல் இருக்கும். ஸோ அந்த மாடலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா x பவர் 2n - 1 டிவைடட் பை 2n. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வர்ற வேல்யூ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ எக்ஸு. என்னன்னா எத்தனை வேல்யூ இருக்கோ அதுதான். பாருங்க 3 இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கணும்? எக்ஸுக்கு பதிலாக 3 2 பவர் n-க்கு பதிலாக 3 - 1 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வரும்? 2 பவர் 3. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் பாருங்கள் 3 பவர் இது என்ன ஆகும்? 2 பவர் 3 உங்களுக்கு வந்து 8 8 - 1 7 டிவைடட் பை இது 8. ஓகேவா? சாரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பவர்லேயே வரும். இது எக்ஸ் இங்கே வரும் எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவரில் அது. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல 3. ஸோ 3 பவர் 7 சாரி 3 பவர் 7 டிவைடட் பை 8ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இருங்க நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது எக்ஸ் பவர் 2n - 1 டிவைடட் பை 2n இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மாற்றி எழுதிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கோ அதுதான். பவரில் n வந்து எத்தனை டைம் வருதோ அதுதான். ஸோ 2 பவர் 3 - 1 டிவைடட் பை 2 பவர் 3 3 பவர் 7/8 இதை தான் நான் இங்கே முன்னாடியே சொன்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதுவே 4 டைம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும்? n-க்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இதுதான் ஃபார்முலா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு எதில் கேட்பாங்க? சிம்பிளிஃபிகேஷனில் கேட்பாங்க. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது டாபிக் 9வது டாபிக் ஏபிஜிபி. ஏபிஜிபி ரொம்ப முக்கியமானது. இதில் ஃபார்முலா தெரியலன்னா உங்களால் சம்மே போட முடியாது. ஸோ எந்த மாதிரி ஏபி தனியாக போடுறேன், ஜிபி தனியாக போடுறேன். ஏபினா கூட்டுத்தொடர், ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் காமனாக வரணும். ஸோ டிஎன் வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இதுவே வந்து என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல் கொடுத்துட்டாங்கன்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன், இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே எஸ்என் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா என் பை டூ இன்டூ 2a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. எல் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், n by 2 into a plus l. இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏபியில் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே ஜிபி அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இந்த இடத்துல டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம், T2 மைனஸ் T1 இல்லைனா T3 மைனஸ் T2 எப்படி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது பொது விகிதம். ஸோ T2 டிவைடட் பை T1 இல்லைனா T3 டிவைடட் பை T2 இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தனியாக கிடையாது, இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 1 அப்படின்னா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை ஆர் பவர் 1 மைனஸ் ஆர். ஓகேவா? இதுவே ஆர் வந்து 1 விட பெருசாக இருக்குன்னா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, இந்த இதில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே முடிவிலி தொடர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது எல்லாமே ஏபிஜிபியில் வரக்கூடிய ஃபார்முலாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தொடர்னு ஒன்று இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 1 + 2 + எக்ஸெட்ரா ப்ளஸ் n வந்து n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இதுவே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் அப்படின்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. அடுத்து 1 கியூப் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப் அப்படின்னா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இதுவே 1 + 3 + 5, ஓகேவா? ஸோ ஆட் நம்பர் இத்தனை உறுப்பு வரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், அதோட ஸ்கொயர் தான் வேல்யூ. ஒருவேளை கடைசி வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, கடைசி வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா l + 1/2, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சிறப்பு தொடரா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, அதாவது 1 + 2 + எக்ஸெட்ரா ப்ளஸ் k ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு 1 + 2 + 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் k கியூபோட வேல்யூ கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அதுதான் ஆன்சர். ஏன்னா பாருங்கள் இதோட ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். ஒருவேளை கியூப் கொடுத்துட்டு, ஓகேவா, 1 + 2 + எக்ஸெட்ரா ப்ளஸ் k கேட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே n ஸ்கொயர், இது வந்து l + 1 த ஹோல் l + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே சிறப்பு தொடருக்கு உண்டானது. ஸோ ஏபிஜிபி பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க. ஃபார்முலாஸ் இது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வேணால் பார்த்துக்கலாம். ஸோ கொஸ்டினில் அவங்க வந்து பெருக்குத்தொடர் கூட்டுத்தொடர் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த தொடரோட கூடுதல் அப்படின்னு தனியாக கேட்டாங்க அப்படின்னா, வெறும் தொடர்னு மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அது ஏபியா ஜிபியான்னு செக் பண்ணணும். செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தடுத்த வித்தியாசங்கள் சேமாக வருது அப்படின்னா அது வந்து பொது வித்தியாசம், ஸோ அது வந்து ஏபின்னு அர்த்தம். இல்லை பொது விகிதம் சேமாக வருது அப்படின்னா அது வந்து ஜிபி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒருவேளை இது ரெண்டுமே வரல அப்படின்னா அது வந்து லாஜிக்கல் ரீசனிங் சம் அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபார்முலா. பட் ஏபிஜிபி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா தெரியலன்னா நம்மளால் சம்மே போட முடியாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது டாபிக். ஓகேவா? ஸோ 10வது டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ். ஏஜ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரேஷியன் ப்ரொபோர்ஷன் இருக்குல்லையே அதே மாடல் தான். உங்களுக்கு வந்து விகிதமாக கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், விகிதத்தில் இருக்கிறது எக்ஸ்ன்னு பெருக்கி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை மடங்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து தந்தையோட வயசு மகனோட வயசை போல் 3 மடங்குன்னா எக்ஸ் 3x சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ தந்தையோட வயசு 3x மகனோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி என்ன மாதிரி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். இல்லை விகிதத்தில் கொடுத்துருக்காங்க 5:1ங்கிற விகிதத்தில் இருக்குது, 10 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ மாறுது 1:2ன்னு மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம், இது கூட எக்ஸை பெருக்கி 5x எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம்னா +10 வயசு கூடும், 10 வயசுக்கு முன்னாடினா 10 வயசு கம்மியாகும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு விகிதத்தையும் ஈக்குவல் பண்ணி விகித சமன் விதி யூஸ் பண்ணி வர மாதிரி வரும். மேக்ஸிமம் இது எல்லாமே விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்குல்லையா அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 11வது டாபிக் பார்த்தீங்கன்னா டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ
டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா டைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டை பெருக்கி ஆப்போசிட்டை கூட்டினீங்கன்னா 7ன்னு கிடைக்கும், இல்லைனா அட்ஜஸ்டண்ட்டை கூட்டினீங்கன்னா 7ன்னு கிடைக்கும். அது வந்து சிங்கிள் டைஸ் இமேஜ் மட்டும் கொடுத்தா மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணணும். இல்லை 2 இமேஜ் 3 இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 2 இமேஜ் 3 இமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் காமனாக ஏதாவது வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 4 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 4 இந்த இடத்துல 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காமனாக ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் நம்பரை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட் இதை எடுத்துட்டிங்கன்னா 4 3 1, இதை எடுத்துட்டிங்கன்னா 4 5 6. ஸோ 1க்கு 6 ஆப்போசிட், 3க்கு 5 ஆப்போசிட், 4க்கு 4 ஆப்போசிட்டாக இருக்காது. மீதி என்ன வரணும்? 2 தான் வரணும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இல்லை 2 ஒரே மாதிரி இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது அப்படின்னா 1 1 மற்றது 1 1 இருக்கு இல்லையா, ஸோ 4 3 4 3, மீதி வர ஒவ்வொன்றும் 1க்கு 1 ஆப்போசிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து டைஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு நீங்கள் ப்ராபபிலிட்டியாக இருந்தாலுமே அது வந்து 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். 0 விட கம்மியாகவோ அதிகமாக 1 விட அதிகமாகவோ இருக்காது. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா n of e டிவைடட் பை n of s இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நாணயம்னா 2 வரும், ஹெட் அதுக்கப்புறம் வந்து டெய்லு. இதுவே பகடை அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஜென்ரலாக அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா P of A யூனியன் B அப்படின்னா P of A plus P of B minus P of A intersection B. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல P of A intersection B அப்படிங்கிறது ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா அதுக்கான ஆன்சர் 0ன்னு வந்துடும். P of A intersection B 0ன்னு வந்துடும். ஸோ ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சிகள்னா என்னென்னா அட் அ டைமில் ரெண்டுமே நடக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நாணயம் சுன்றோம் அப்படின்னா அட் அ டைமில் ரெண்டுமே விழாது, தலையும் பூவும் ஒரே டைமில் விழாது. அப்போ அதெல்லாமே ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ இந்த இடம் இப்படி வரும். அதுக்கப்புறம் P of A given B அப்படின்னா P of A intersection B divided by P of A. இதுவே P of B given A அப்படின்னா P of A intersection B divided by P of B. இது எல்லாமே ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கப்புறம் P of A intersection B காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல P of A minus P of A intersection Bன்னு அர்த்தம். இதுவே P of A intersection P of A complement intersection B அப்படின்னா P of B minus P of A intersection B அப்படின்னு அர்த்தம். இதுவே 3 வருது அப்படின்னா ஓகேவா? ஸோ 3 வருது அப்படின்னா P of A A union B union C அப்படின்னா P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இது எல்லாத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு P of E plus P of E complement equal to 1. ஸோ அதாவது ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்த்தகவு நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான். அதை இப்படி போடலாம், இல்லை சீனு போடலாம், இல்லைனா பார் எப்படி வேணால் போடலாம். அதாவது இ டேஷ் இ காம்ப்ளிமெண்ட் இ பார். ஓகேவா? எந்த மாதிரி வேணால் போடலாம். இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டை தான் குறிக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து 11வது டாபிக். ஸோ 11வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் அதிகமாக கேள்விகள் கேட்க மாட்டாங்க, இருந்தாலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னா அதாவது சராசரி அப்படிங்கிறது கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இந்த இடத்துல ஏதாவது 2 கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க. ஸோ இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சராசரி போட்டிருக்காங்க. ஒரிஜினலாக 5 பேரோட சராசரி 5 நம்பரோட சராசரி 20. ஓகேவா? ஒரு நம்பர் 10க்கு பதிலாக 5ன்னு மாற்றி எழுதிட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சரியாக இருக்க வேண்டியது ப்ளஸ்ஸு, தவறாக இருக்க வேண்டியது மைனஸு. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 5ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் இங்கே என்ன எண்ணிக்கையோ அதால் டிவைட் பண்ணுங்க, இங்கே 1ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸில் கிடைச்சா இதை கொண்டு வந்து இங்கே கூட்டிக்கோங்க, மைனஸில் கிடைச்சா இதை கொண்டு வந்து கழிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ. இது எல்லாமே சராசரியில் வரும். சராசரியை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக சராசரி கூட்டு சராசரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 நம்பரோட சராசரி இது. ஓகேவா? ஸோ 5 நம்பரோட சராசரி இது. ஒரு நம்பரை நீக்கிறாங்க, அப்போ என்ன ஆகும்? இது 4ன்னு ஆகும். ஸோ அப்போ சராசரி வந்து உங்களுக்கு 1 கூடுது அப்படின்னா என்ன அந்த நம்பர் என்ன இது சராசரி குறையும் இல்லையா?
ஸோ 18ன்னு வருது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன அந்த நம்பர் நீக்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும், இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர் கிடைச்சி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சராசரியில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீச்சு அப்படிங்கிறது ஒன்று கேட்பாங்க. வீச்சுனா மிகப்பெரிய நம்பருக்கும் மிகச்சிறிய நம்பருக்குமான வேறுபாடு. இதுவே வீச்சு கெழு இல்லைனா வீச்சு குணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது L-S/L+L போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். முகடு அப்படின்னா அதிகமாக ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஸோ நீ ரிப்பீட் ஆகிற நம்பரை தான் நம்ம முகடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வரது தான் முகடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை ஏறுவரிசையிலோ இல்லை இலங்கு வரிசையிலையோ எழுதிட்டு இந்த கடைசி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா சென்டராக ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம இடைநிலை அளவு இல்லை நடுநிலை அளவுன்னு சொல்லுவோம். இல்லை 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பரோட சராசரி தான் இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திட்ட விலக்கம், விலக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறதோட ஸ்கொயர் ரூட், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மாறுபாட்டு கெழு அப்படின்னா σ/x × 100ன்னு போட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 இருக்குது அப்படின்னா எதோட வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் வீரியம் மிக்கது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட வேல்யூ, அதாவது சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் xi மைனஸ் x பார் த ஹோல் பவர் n டிவைடட் பை இந்த இடத்துல n. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இதுதான் சிக்மா ஸ்கொயர் ரூட் போடல அப்படின்னா அதுதான் சிக்மா ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்கொயர். ஓகேவா? ஸோ சிக்மா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வரும், சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வராது. xi மைனஸ் x பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n வரும். இதுவே தனியாக போடுறது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இல்லாமல் சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் xi த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் x பார் டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயர். இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இடத்துல சமேஷன் ஆஃப் xi. ஓகேவா? ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of xi square divided by n minus summation of xi divided by n the whole square. இந்த மாதிரி போட்டாலும் நீங்கள் சிக்மா வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் கண்டுபிடிக்கலாம், இதுலேயும் கண்டுபிடிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கு அந்த வேல்யூஸை பொறுத்து இருக்குது. ஸோ இது அதிகமாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலுமே என்னென்ன அப்படிங்கிறது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் n இயல் எண்களின் திட்ட விலக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ முதல் n இயல் எண்களின் திட்ட விலக்கம் சிக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இது வந்து ஈஸியான ஷார்ட்கட் ஃபார்முலா, இல்லைன்னா நீங்கள் அதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 11வது டாபிக் இல்லையா? ஸோ இது 11 இல்லை, இது 12வது டாபிக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான் 11வது டாபிக், இது வந்து 12வது டாபிக். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது டாபிக் லாஜிக்கல் ரீசனிங். நம்ம கடைசியாக அந்த அளவியல் பார்த்துக்கலாம். ஸோ 13வது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 10 சம் சொல்லியிருக்காங்க இல்லையா லாஜிக்கல் ரீசனிங்கில். ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லாருமே லாஜிக்கல் ரீசனிங் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பட் என்னென்னா டைமிங் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு குயிக்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு டைமிங் இருக்கும். இல்லை அப்படின்னா இதுவே ஃபுல்லாக எல்லா டைமிங்குமே சாப்பிட்ரும். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், கடைசி நேரத்துட்டு அந்த பதட்டம் வந்துடும், அப்புறம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தப்பாக பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால டைமிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங் இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு வேல்யூஸ், அதாவது நம்பராக இருக்கட்டும் இல்லை லெட்டராக இருக்கட்டும் இல்லை 2 கலந்து வரட்டும், இதுக்கு இதுவாக கோட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு என்னன்னு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து கோடிங் அண்ட் டீகோடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் மேன் அவுட் வரும். ஆட் மேன் அவுட் அப்படின்னா ரிலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன் கண்டுபிடிக்கணும், எந்த இடத்துல தவறாக போகுதோ அதுதான் ஆட் மேன் அவுட், குரூப்பில் டூப்புன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடுபட்ட எண் அப்படின்னு இமேஜ் கொடுத்து கேட்பாங்க. ஓகே? ஸோ ஒரு இமேஜ் எந்த மாதிரி இமேஜ் வேணால், அது வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து சர்க்கிளாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அது என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே, அதில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எண் அடுத்த உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க 11
11 16 இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 18 இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறது இது வந்து நம்பராவோ லெட்டராவோ ரெண்டும் கலந்தோ எப்படி வேணால் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுக்குண்டான ரிலேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி வரும், உங்களுக்கு நார்மலாக பேப்பர் இருக்குது அப்படின்னா இப்போ ஹெச் அப்படியே தான் வரும் ஓகேவா. ஸோ இப்போ சி இருக்குன்னா மிரர் இமேஜ் இப்படி வரும் ஓகேவா. ஸோ பேப்பரில் எழுதிக்கோங்க, அந்த ரஃப் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் எழுதிட்டு அப்படியே அந்த பேப்பர் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பின்னாடி என்ன இருக்கோ அதுதான் மிரர் இமேஜ். வாட்டர் இமேஜ் அப்படின்னா இது அப்படி இப்படி திருப்பி பார்க்கணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா அதுதான் வாட்டர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் ஆர் வாட்டர் இமேஜ் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர். ஸோ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்னா என்ன, ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது, சர்க்கிள் அதாவது ஸ்கொயர் எத்தனை இருக்குது இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அப்படியே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலது ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த ஷார்ட்கட் போக மீதி இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் மேனுவலாக தான் கண்டுபிடிச்சி போடணும், அது எல்லாமே கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ் ஓகேவா. ஸோ பசில்ஸ் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வர்றது, இல்லைனா வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி கொஸ்டினாக கேட்டு எப்படி வந்து அந்த பஸ்ஸில் வந்து புதிர்கள் ஓகேவா. ஸோ கேள்வி எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சால்வ் பண்ணுறது எப்படி ஓகேங்களா. ஸோ கிடைமட்டமாக உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க, ஸோ சென்டர் பார்த்து உட்காந்துருக்காங்க, சென்டர் வெளியே பார்த்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும் ஓகேவா. ஸோ பிளட் ரிலேஷன், யாருக்கு யார் அப்பா யாருக்கு யார் அம்மா இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய தலையை சுற்றி கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பெண்ணுக்கு சர்க்கிள், ஆணுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரதர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒரே ஜென்ரேஷன் பக்கவாட்டில் போட்டுக்கோங்க. அப்பான்னா மேலே, அம்மா அதாவது குழந்தைங்க அப்படின்னா கீழே, இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பிளட் ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் டைரக்ஷன் போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கோங்க. எக்ஸஸ் வர இடத்துல கிழக்கு, இது வந்து உங்களுக்கு வடக்குன்னு வரும். ஸோ கிழக்குக்கு ஆப்போசிட் தெற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு, கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, இந்த மாதிரி போட்டு ஆர்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அது கூடயே போட்டுக்கணும், நம்பர் கூடயே போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். இதுவும் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஓகேவா. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை மல்டிப்ளையை பார்த்துங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ மாற்றதுக்கப்புறம் போர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ கேலண்டர் பொறுத்த வரைக்கும் லீப் இயர் நார்மல் இயர் பார்த்துக்கணும். லீப் இயர்னா 2 ஆட் எக்ஸ்ட்ராவாக வரும், நார்மல் இயர்னா 1 ஆட் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ ஃபுல்லாக வருஷம் வருதா இல்லை வந்து அந்த இடையில வந்து நாட்கள் வருதா மந்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ அது எப்படி வரும் அப்படின்னா அதாவது எல்லாமே கலந்து கொடுத்துப்பாங்க, நம்பரு லெட்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இந்த மாதிரி எல்லாமே கலந்து கொடுத்துப்பாங்க. அதில் ஒரு 10 டைப் இருக்கும், அந்த 10 டைப்புமே ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கடைசி ஒரு டைம் போகும்போது கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இடையில இருக்கிறது கேட்டாலோ இல்லை வலது பக்கம் இருந்து இடது பக்கம் இருந்து கேட்டாலோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸில் ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா இடது பக்கம், கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா வலது பக்கம், இதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வலது பக்கம் அப்படிங்கிறது இந்த சைடு, இடது பக்கம் அப்படிங்கிறது இந்த சைடு ஓகேவா. ஸோ இப்படி இருந்து போச்சுன்னா இது இடது பக்கம், இப்படி இருந்துச்சுன்னா அது வலது பக்கம். ஒரு எலிமெண்ட்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா வலது முனையை நோக்கி போச்சுன்னா அது வலது பக்கம், இடது முனையை நோக்கி போச்சுன்னா அது இடது பக்கம்னு வரும். ஸோ இந்த 12 டைப் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் ஸோ இது கூடவே உங்களுக்கு அந்த டைஸோட ப்ராபபிலிட்டி இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கில் இன்க்ளூடடாக வரும் ஓகேவா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். 10 கொஸ்டின் வரும். ஸோ தெளிவாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எல்லாராலையுமே அட்டன் பண்ணக்கூடியதான். பட் என்ன அப்படின்னா டைமிங் தான் ரொம்ப இழுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குயிக்காக போட முடியுமோ அதை போட்டுருங்க ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போயிருங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் இதுலேயே போயிடும். கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா ஜிகே எழுதும்போது நம்ம நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினை யோசனை பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் ஓகேங்களா. ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்து 14வது ஓகேங்களா. ஸோ 14வது பார்த்தீங்கன்னா 2D மென்சுரேஷன் 2D 3D பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்முலாஸ் தான் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. எப்படி வந்து நான் வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் பிளட் ரிலேஷனுக்கு வந்து டயக்ராம் வரைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னணும். சேம் அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு சில கொஸ்டினுக்கு ஓகேங்களா, எல்லாத்துக்கும் நீங்கள் போடணுங்க இது கிடையாது. ஒரு சில கொஸ்டினுக்கு டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ 2Dயை பொறுத்த வரைக்கும் சதுரம் இருக்குது. சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 2Dயை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு பரப்பளவு 2 தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மூளை விட்டம் இந்த மாதிரி தான் வரும். மற்றபடி எதுவும் கிடையாது. சுற்றளவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அது எந்த இது கேட்டாலுமே சுற்றி வர்ற பக்கங்களை கூட்டினா மட்டும் போதும். நீங்கள் தனியாக அதுக்காக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது ஓகேங்களா. ஸோ பரப்பளவு அப்படிங்கிறது சதுரத்தோட பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ சுற்றளவு 4A. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகம் ஓகேங்களா. ஸோ செவ்வகம் பார்த்தீங்க அப்படின்னா இது LB, இது 2 × L+B ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இணைகரம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு LB தான் வரும். ஸோ BHன்னு வரும் ஓகேங்களா. ஸோ அடிப்பக்கம் இன்ட்டு உயரம்னு வரும். ஸோ இது வந்து சுற்றி வர பக்கங்களை கூட்டினா போதும். ஸோ அடுத்து சதுரம், செவ்வகம், வட்டம் பார்த்தீங்கன்னா πr², இது 2πr. அடுத்து வட்டக்கோண பகுதி தீட்டா டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது கண்டுபிடிக்கணும். வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr போட்டிங்க அப்படின்னா வில்லின் நீளம் கிடைச்சிரும். வில்லின் நீளம் கிடைச்சிருச்சு அப்படின்னா LR டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா போதும், பரப்பளவு கிடைச்சிரும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு πr² போட்டாலுமே உங்களுக்கு வந்து இதோட பரப்பளவு கிடைச்சிரும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் D இருக்கு இல்லையா, மூளை விட்டம் √2 × A. இதுவே வந்து செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா D = √L² + B² போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட மூளை விட்டம் கிடைச்சிடும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சதுரம், செவ்வகம், இணைகரம், அதுக்கப்புறம் வட்டக்கோண பகுதியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்கரம் பார்த்தீங்கன்னா ½ × D × H1 + H2 ஓகேவா. ஸோ சுற்றளவு சுற்றி வர பக்கங்களை கூட்டினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோண முக்கோணமாவோ இல்லை அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாலோ ½ போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சுற்றி வர்ற பக்கங்களை கூட்டிங்கன்னா சுற்றளவு கிடைச்சிரும். சப்போஸ் 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க இல்லை செங்கோண முக்கோணமாக இல்லை அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஹெரான்ஸ் ஃபார்முலா √S × S - A, S - B, S - C போட்டிங்கன்னா போதும். S அப்படிங்கிறது சுற்றளவில் பாதி, அரை சுற்றளவு அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிச்சி ABC அப்படிங்கிறது 3 பக்கங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா √3 / 4 × பக்க முக்கோணம் ஓகேங்களா. ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்னா எல்லாமே சேம் பக்கமாக இருக்குமா, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா ஹெரான்ஸ் ஃபார்முலா வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் இது மறக்குதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. √3 / 4 × A² போட்டிங்க அப்படின்னா சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கிடைச்சிரும் ஓகேவா. ஸோ இது வந்து 3 பக்கங்கள் கொடுத்துட்டா முக்கோணத்தோட பரப்பளவு. அடுத்து பார்த்தீங்கன்னா சரிவகம் பார்த்தீங்கன்னா ½ × H × A + B போட்டிங்க அப்படின்னா பரப்பளவு கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாய் சதுரம் அப்படிங்கிறது 2 மூளை விட்டங்களை பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா பரப்பளவு கிடைச்சிடும். சுற்றி வர பக்கங்கள் நீங்கள் கூட்டினீங்கனாலே சுற்றளவு கிடைச்சிடும் ஓகேவா. அதுக்கப்புறம் செவ்வக பாதை அப்படின்னா LB - LB. அதுக்கப்புறம் வட்டப்பாதை அப்படின்னா π × R² - r². செவ்வக பாதை வட்டப்பாதை அப்படின்னா இந்த இடம் ஓகேவா. இதுவே செவ்வக பாதை அப்படின்னா இந்த இடம். ஸோ இது மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இது கேபிட்டல் L, இது கேபிட்டல் B, இது ஸ்மால் L, இது ஸ்மால் B, இது கேபிட்டல் R, இது வந்து ஸ்மால் ஆர் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கான கிடைச்சிடும். இது கூட்டு வடிவம் கொடுப்பாங்க. கூட்டு வடிவம் கொடுத்தாங்கன்னா சுற்றி வர்ற பக்கங்களை நீங்கள் வந்து கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் கூட்டு வடிவத்தோட சுற்றளவு. இல்லை பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா கூட்டு வடிவத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்கோ அந்த வடிவத்தோட ஒவ்வொரு இதையும் பரப்பளவு கண்டுபிடிச்சி கடைசி எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து அந்த கூட்டு வடிவத்தோட பரப்பளவாக கிடைச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2D ஓகேவா. ஸோ 2Dயில் இவ்வளோ தான் இருக்குது ஓகேவா. என்னென்ன இருக்குது பாருங்க, சதுரம், செவ்வகம், இணைகரம், வட்டம், வட்டக்கோண பகுதி, முக்கோணம், நாற்கரம், அதுக்கப்புறம் சரிவகம், சாய் சதுரம், அதுக்கப்புறம் செவ்வகப்பாதை, வட்டப்பாதை, இது எல்லாமே உங்களுக்கு 2Dயில் இருக்கக்கூடியது. ஸோ எல்லாமே ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஸோ அடுத்து கடைசி டாபிக் 15வது டாபிக் 3Dயில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ கனச்சதுரம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரப்பளவு சுற்றளவு தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலைபரப்புன்னு கொடுத்துருப்பாங்க, பக்கப்பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க, மொத்த பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கொள்ளளவுன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ பக்கப்பரப்பு
இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வளைபரப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு, அடுத்து கொள்ளளவு ஆர் கன அளவு. ஸோ இந்த 3 அளவு இருக்கும் 3Dலேயே, அதனால 3 அளவு இருக்கும். ஸோ கனசதுரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4a², இது வந்து 6a², இது பார்த்தீங்கன்னா a³ கிடைக்கும். அடுத்து இதோட மூலை விட்டம் அப்படிங்கிறது √, இந்த இடத்துல √3a வரும். ஓகேவா? இதுவே வந்து கனச்செவ்வகம் அப்படின்னா இது வந்து 2h × l + b மட்டும் வரும். இது பார்த்தீங்கன்னா 2 × lb + bh + lh வரும். இது lbh போட்டிங்க அப்படின்னா அதோட கன அளவு கிடைச்சிரும். இதோட d அப்படிங்கிறது என்ன அப்படின்னா √l² + b² + h² போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட மூலை விட்டம் கிடைச்சிரும். ஸோ இது கனச்சதுரம், இது கன அளவு, இது வந்து கனச்சதுரம், கனச்செவ்வகம். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளை பார்த்தீங்க அப்படின்னா பக்கப்பரப்பு அப்படிங்கிறது 2πrh, இதுவே மொத்த பரப்பு அப்படின்னா πr², கொள்ளளவு தான் πr²h. ஸோ மொத்த பரப்பு அப்படிங்கிறது 2πr × h + r. ஓகேவா? ஸோ πr² கிடையாது. ஸோ அது கன அளவு. இது வந்து உருளைக்கானது. ஓகேவா? இதுவே கூம்பு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா πrll. ஸோ l அப்படிங்கிறது சாய் உயரம். இது எப்படி வரும் அப்படின்னா h² + r² வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது அப்படிங்கிறது πr × l + r அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா 1/3 × πr²h வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கூம்போடுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோளம். ஓகேவா? ஸோ கோளம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4πr², இதுவும் 4πr², இது வந்து 4/3 πr³ வரும். ஓகேவா? அடுத்து அரைக்கோளம் பார்த்தீங்கன்னா இது 2πr², இது 3πr², இது பார்த்தீங்கன்னா 2/3 πr³ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளை பார்த்தீங்கன்னா 2πr × R + R × h அப்படின்னு வரும். அடுத்து 2πr + R R -r + h வரும். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா π × R² -r² × h. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளையோடது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற கோளம் பார்த்தீங்கன்னா 4π R², இது பார்த்தீங்கன்னா 4π × R² -r², இது பார்த்தீங்கன்னா 4/3 π R³ -r³ வரும். ஓகேவா? இந்த இடம் ப்ளஸ். ஓகேவா? 4πr² × இது வந்து 4πr² + r², இது வந்து இது வரும். ஓகேவா? ஸோ அதே தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெறும் ஸ்மால் ஆர் மட்டும் போட்டிருப்போம். ஸோ உள்ளீடற்ற அப்படிங்கிறதால 2 ஆரம் வரும். ஓகேங்களா? ஸோ R ஒன்று வரும், ஸ்மால் r ஒன்று வரும், அதை பொறுத்து போடுறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற அரைக்கோளம் இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ 2π R² + r², இது π × 3 R² + r², இது பார்த்தீங்க அப்படின்னா 2/3 π R³ -r³ வரும். சேம் இதே தான், R உங்களுக்கு கலந்து வரும். இது வந்து உள்ளீடற்ற அரைக்கோளம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூம்போட இடைக்கண்டம். ஓகேங்களா? ஸோ இடைக்கண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வரும். π × R + r × l. ஸோ இந்த இடத்துல வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா π × ஸோ இதே தான் சேம் π × R + r l + π R² + π r² வரும். இது வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1/3 πh R² -r² + r² -R × r வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். அதாவது சேம் இதே தான். இந்த இடத்துல r² மட்டும் உங்களுக்கு மாறும். R² + r² + r அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாமே இடைக்கண்டத்தோடது. இதில் சாய் உயரம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல h² + r² இருக்கா? ஸோ இந்த இடத்துல h² + r² -r² வரும். ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதோட சாய் உயரம் கிடைச்சிடும். இது வந்து இடைக்கண்டத்தோட பரப்பளவு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள். கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், உள்ளீடற்ற உருளை, உள்ளீடற்ற கோளம், உள்ளீடற்ற அரைக்கோளம், இடைக்கண்டம், இது எல்லாமே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு இதை வந்து இன்னொன்று அப்படியே மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜை இன்னொரு ஷேப்பாக மாற்றும் போது அதோட கன அளவு வேறுபடாது. ஓகேவா? ஸோ இப்போ கூம்பை வந்து கோலமாக மாற்றுறாங்க அப்படின்னா கூம்போட கன அளவு ஈக்குவல் டு கோலத்தோட கன அளவு போட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கனச்சதுரம், கனச்செவ்வகம்
இதில் மீன் தொட்டி இருக்குது, அப்போ லிட்டரில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னா 1 மீட்டர் கியூபோட வேல்யூ வந்து 1000 லிட்டருக்கு ஈக்குவல். மீட்டர் கியூபாக இருந்ததுன்னா 1000ஆல் பெருக்கிக்கோங்க. 1000 இருந்ததுன்னா அதாவது லிட்டரில் இருந்ததுன்னா 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீட்டர் கியூபில் கிடச்சிரும். இதுவே 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1 லிட்டர். ஸோ இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 2மே ரொம்ப முக்கியமானது. அதாவது லிட்டரில் கொடுத்து மீட்டர் கியூபாவோ இல்லை மீட்டர் கியூபில் கொடுத்து லிட்டராவோ கேட்டாலோ, சென்டிமீட்டர் கியூபில் கொடுத்து லிட்டராவோ லிட்டரில் கொடுத்து சென்டிமீட்டர் கியூபில் கேட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை மீட்டர் கியூபில் ஆன்சர் இருக்குது, உங்களுக்கு லிட்டரில் வேணும்னா 1000ஆல் பெருக்கணும். ஓகேவா? இல்லை 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வரும். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினில் கேள்விகள் இருக்கோ அந்த மாதிரி போடணும். மொத்தமாக 15 டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 15 டாப்பிக்கில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ரொம்ப 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 ஈஸியாக தான் இந்த டைம் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ காலையே பட வேணாம், நீங்கள் படித்தது எல்லாமே கொஸ்டினில் வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல்லாக நீங்கள் இப்போ நம்ம போட்ட ஃபுல்லாக எல்லா இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் தெளிவாக பார்த்து உங்களுக்கு தரவாக வந்து ரிவிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பயப்படாதீங்க. ஸோ ரீசனிங் 10 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும். டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைமிங் மட்டும் ரொம்ப நேரம் அதில் வந்து உட்காந்துருக்க வேணாம். ஸோ ஒரு பாருங்கள், உங்களால் கண்டுபிடிக்க முடியல அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. கடைசியாக உட்காந்து கூட நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ அதுலேயே உட்காந்துட்டீங்க அப்படின்னா முடிச்சிட்டா தான் அடுத்து போவேன் அப்படின்னா அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் கூட உங்களால் யோசிக்க முடியாமல் போயிடும். ஓகேங்களா? யோசிக்க டைம் பத்தாதான். அப்போ என்ன பண்ணுவோம், வேகமாக ஏதோ ஒன்று டிக் அடிச்சுட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யோசிங்க, படிச்சுட்டு யோசிங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியல அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து டைமிங் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக மேக்ஸ் முடிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாமே. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கவலையும் படாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்கன்னா உடனே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.